ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சித் லைஃப் ஸ்டைல் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தோட சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் பண்டிகை அன்றைக்கி நான் எடுத்த வீடியோ. சேலத்தில் கோட்டை மாரியம்மன் அப்படின்னாவே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ தான் ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேகம்லாம் ஒரு லாஸ்ட் இயர் பண்ணாங்க. ஆடி மாதம் ஆரம்பித்தாவே போதும், கம்பம் நடுறது, பூ போடுறது, அதுக்கப்புறம் வந்து பண்டிகை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த கோட்டை மாரியம்மன் ஃபெஸ்டிவலை எல்லார் வீட்லேயுமே எல்லாருமே வந்து சேர்ந்து நல்லா பண்ணுவாங்க. செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே பொங்கல் வைக்கிறதுக்காக கோவிலுக்கு எல்லாருமே விறகு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே அடுப்பில் பொங்கல் வச்சுட்டு நைட்டு விடிய எல்லோரும் சாமியை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து கோழி அறுக்கிறது, கெடா போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. வீட்டு வாசல்லே நிறையா பேர் வந்து கோழி எடுத்து கெடா அறுப்பாங்க. நான் வந்து அந்த புதன்கிழமை அடுத்த நாள் தான் வந்து கோவிலுக்கு வந்து போனோம். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட அந்த ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அளவு குத்திட்டு போவாங்க. அந்த அக்கா பாருங்கள், வாயை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அவங்க அளவு குத்திருப்பாங்க போல். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்னி சட்டி எடுக்கிறது, பூச்சட்டி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்கும். அதெல்லாம் பார்க்கணும், என் பையன் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவனை கூட்டிகிட்டு போனேன். லைட்டிங்ஸ்லாம் என் பையனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவன் அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தான். எங்கள் அம்மா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மன் பண்டிகை சாமி கும்பிடுவோம். இந்த வருஷம் சித்தப்பா இறந்தனால நாங்கள் வந்து கும்பிட முடியல எங்கள் அம்மா வீடு. அதனால் நாங்கள் எதுவும் கும்பிடல. இல்லைனா அதையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி கும்பிடுவாங்க என்னென்னு. வீட்டில் வந்து கலசம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இந்த மாரியம்மன் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு வச்சு சாமிக்கு படையெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு படைப்போம். கொழுக்கட்டை, மாவிளக்கு இதெல்லாம் வந்து செய்வாங்க வீட்லேயே. இந்த சேலம் மாரியம்மன் ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கெடா விருந்து, இதெல்லாமே வந்து பண்ணுவாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த திருவிழாவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்புறம் வந்து வண்டி வேடிக்கை இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாள் இருக்கும், அதெல்லாம் காமிக்கிறேன். அப்புறம் நாங்கள் பக்கத்தில் வந்து ஐஸ்கிரீம் கடை இருக்குது. லக்ஷ்மி ஸ்வீட்ஸில் போய் உட்காந்து கோன் ஐஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோன் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். இந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டிங்கன்னா சளியே வந்து பிடிக்காது. அதனால் நான் என் பையனுக்கு வந்து கொடுத்தேன். அவனும் ஃபஸ்ட் டைமே இதை சாப்பிட்றான். சின்ன வயசுலேருந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஃபேவரெட் எல்லாத்துக்குமே. சேலத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். 5 rupees ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி ஸ்வீட்ஸ் ஐஸ்கிரீம் பார்லர் அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவோம். அவ்வளோதான். நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஓகே, டாட்டா, பை பை, தேங்க்யூ.